property cell. Our institute gives due emphasis over research on commercializable technologies. Considering the need to protect the resources and intellectual attributes of the people of the institute, this IP cell is created to provide a framework to streamline the utilization of the intellectual power of the college. GIT recognizes students not only in academics but also in sports. Sports and games are important for the holistic development of the individual. JPR Trophy, All India Basketball Tournament, has been functioning from the year 2009 under JPR Basketball Club. Our director, Dr. N. Murray Wilson, is the president of the club. The tournament has been consequently organized for the past 4 years. It is organized to create an opportunity for the talented basketball players to play with the Indian international basketball players and to display their talents. Not only in the field of basketball, GIT also proved them in the field of athletics, cricket and kabaddi, giving the opponent a very strong battle. Sports winners are also being given to the sports students. GIT students are being active participants in extracurricular activities also, and they are winning continuously for the past 3 years in the FemFest conducted in the Satyabama University. Our college band, so-called orchestra, has won in various places such as Pondicherry Medical College, KMC, MAFest respectively. Apart from academics, sports and cultural activity, GITians are the active participants of NSS and NCC. நமது கல்லூரியின் சிறப்புரையை ராஜேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். இந்திய இளைஞர்களை அக்னி சிறகை விரிக்கச் சொன்ன அறிஞர், நல்ல ஆசிரியர், மாணவர்களுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு கலைஞர் உயர் திரு அமரர் திரு அப்துல் கலாம் அவர்கள் 27/7/2015 அவரது உடலை மண் உண்டாலும் அவர் செய்த சாதனையும் சரித்திரமும் என்றும் நம் மனதை விட்டு நீங்காது. அதற்கு இணங்க அறிஞரின் வாக்கு என்றும் பொய்க்காது என்பது போல் இந்தியாவின் நாளைய தூண்கள், எங்கள் கல்லூரியின் இன்றைய தூண்களாகிய முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். பிரிக்க முடியாதது கவிதையும் இலக்கணமும். கவிஞனின் வாக்கு தோற்றாலும் தோற்கும், வள்ளுவனின் வாக்கு என்றும் தோற்காது என்பதற்கு இணங்க வள்ளுவரின் முத்தான வரிகளில் ஒன்றான தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமேன் என்று என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக தமிழக மண்ணில் விளங்கியவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களின் நல்லாசியுடன் கற்க கசரற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக 1987 JPR கல்வி அறக்கட்டளையானது தமிழக மண்ணில் நிறுவப்பட்டது. மேலும் 1988 சத்யபாமா பொறியியல் கல்லூரி இம்மண்ணில் ஒரு விதையாக விதைக்கப்பட்டு மரமாக 2001 பல்கலைக்கழகமாக நிலை பெற்று நின்றது. அதன் வழிவகையாக 2011 இக்கல்லூரி JPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற பெயரில் நிறுவப்பட்டு 4 ஆண்டுகளை கடந்து பல பொறியியல் மாணவர்களை மண்ணிற்கு தந்த பெருமிதத்துடன் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மேலும் நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் 10 தரவரிசையில் வரும் மாணவர்களுக்கு 50% உதவித்தொகையை கொடுத்து ஊக்கமளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கல்வியாண்டும் வரும் முதலிடம் மற்றும் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு தலா 5000, 3000, 2000 உதவித்தொகையை கொடுத்து ஊக்குவிக்கிறது. மேலும் லேப்டாப், மடிக்கணினியை கொடுத்தும் ஊக்குவிக்கிறது. வேலைக்கு அத்தியாவசியம் வாய்ப்பு. முயற்சி செய்பவனுக்கு வாய்ப்பு கொடு, முயற்சி செய்ய நினைப்பவனுக்கு ஊக்கம் கொடு என்பதை நன்கு அறிந்த எங்கள் கல்லூரியில் முயற்சி செய்தவர்களுக்கு 127 மாணவர்கள் உள் வளாக வேலை வாய்ப்பு கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்ஃபோசிஸ், விப்ரோ, மைண்ட்ரி, அதிர்னா ஹெல்த் கேர் போன்ற பல நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்டு வருகின்றன. மேலும் மற்ற மாணவர்களும் வேலைக்கு அமர வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இக்கல்லூரியானது செயல்பட்டு வருகிறது. 6 துறைகளை தன் கையில் தாங்கி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கல்லூரியை பற்றியும் அந்த துறைகளை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். கல்லூரிகளின் துறையை பற்றி பேசும் பொழுது முதலாவதாக
அறிவியல் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை, சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட துறை இது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஏற்படும் பயத்தையும் தயக்கத்தையும் போக்கி கணிதம், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல் போன்ற பொறியியல் நுழைவு துறைவுகளை கற்றுக் கொடுத்து அதில் 100% தேர்ச்சியை பெற்று தந்திருக்கிறது நமது ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி. அடுத்ததாக மின் மற்றும் மின்னணு பொறியியல். வேகத்திற்கு எடுத்துக்காட்டு மின்சாரம், வேகத்திற்கும் விவேகத்திற்கும் எடுத்துக்காட்டு இந்த ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியின் மின் மற்றும் மின்னணு பொறியாளர்கள் என்பதற்கேற்ப மின்துறை சம்பந்தப்பட்ட சிறந்த ஆய்வகங்களை உருவாக்கி ஒவ்வொரு மாணவரையும் தனித்தனியாய் செயலாற்ற வழிவகுத்து, அது மட்டுமல்லாமல் பவர் அண்ட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் மிஷின் டிசைன், PLC, SCADA, ரோபோட்டிக்ஸ், சோலார் எனர்ஜி போன்ற IIT அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய கருத்தரங்குகளில் எல்லாம் அவர்களை பங்கேற்க செய்து சிறப்பு எய்தி நிற்கிறது. அடுத்ததாக மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் துறை. தொழிற்சாலைகளில் தேவைப்படுகின்ற வன்பொருள் துறையும் மென்பொருள் துறையும் இணைந்துதான் இந்த மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் துறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை சிறப்பு செய்யும் விதமாக நமது கல்லூரி நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஸ்டாம்பா 3D, சோலார் ஒர்க் ஷாப் போன்றவற்றை நடத்தி சிறப்பு செய்து வருகிறது. அடுத்ததாக கணிப்பொறியியல் துறை. மென்பொருள் என்பது இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த துறை. அதன் மென்மேலும் சிறப்புடைய கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா மைனிங் யூசிங் SASS டூல், ஃப்ரீ ஓபன் சோர்ஸ் ஒர்க் ஷாப், IBNC ஒர்க் ஷாப் போன்றவற்றை நமது கல்லூரி செய்து சாதனை படைத்து வருகிறது. அடுத்ததாக எந்திரவியல் துறை. எந்திரத்தை கையாளும் துறை, தொன்மையான தொழில்நுட்பத்துறை, ஆனால் நவீனமான நல்லிசைத்துறை. அதில் சிறப்பு சேர்க்கும் விதமாக மிஷின் ஷாப், CAD and COM, மெட்ராலஜி, மெக்கட்ரானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், வெல்டிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் டைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மற்றும் மிஷினரி போன்ற பல ஆய்வகங்களை நமது கல்லூரியானது அமைத்து சிறப்பு செய்து வருகிறது. நமது கல்லூரியில் IEEE, CSI, ASME, SAF, FSF போன்ற சமூகத்துறை சார்ந்த துறைகளிலும் கரம் கோர்த்து உள்ளது. IEEE JIT மாணவர் கிளை என்பது 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் வளர்ச்சிக்கு சான்றாக IEEE மெட்ராஸ் கிளை 2014ஆம் ஆண்டிற்கான சிறப்பு விருதினை நமது கல்லூரி பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உமன் இன் இன்ஜினியரிங் என IEEE ஒரு துறையை உருவாக்கி மகளிர் அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறது. அடுத்து கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இது 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதில் நமது கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக பங்கேற்று 2013-14ஆம் ஆண்டிற்கான ஹைட் ஹாஸ்டிங் ஆஃப் CSI ஈவென்ட்ஸ் என்ற விருதினை பெற்று பெரும்புகழ் ஆற்றியுள்ளனர். அடுத்து JIT ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் என்ற துறை இலவசமான மென்பொருள் அமைப்போடு கைகோர்த்து மாணவர்களை திறம்பட பங்கேற்ற செய்து வருகிறது நமது கல்லூரி. அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ற தலை சிறந்த அமைப்போடு கைகோர்த்து எந்திரவியல் பொறியாளர்களை மின்னச் செய்கிறது நமது கல்லூரி. நேஷனல் கேடட் கிராப்ஸ் NCC என்ற அமைப்பின் மூலம் சமூக அக்கறை கொண்ட நமது கல்லூரியானது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான முதலாம் ஆண்டு மிதிவண்டி பேரணியையும் மற்றும் கல்லூரி வளாகம் முதல் வேளாங்கண்ணி வரை இரண்டாம் பேரவண்டி பேரணியும் அடுத்து மூன்றாவதாக மிதிவண்டி பேரணியும் நமது கல்லூரி வளாகம் முதல் கன்னியாகுமரி வரை சென்று நமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அது அனைத்தும் சமூக அக்கறை கொண்டு பெண் சிசு கொலை மற்றும் புற்றுநோய் விழிப்புணர்வு போன்றவற்றைக்காக நடத்தி நமது கல்லூரி சிறப்பு செய்திருக்கிறது. உயர்கல்வியின் அறிவுரை அமைப்பகம் 2013ஆம் ஆண்டு இந்த அமைப்பகம் தொடங்கப்பட்டது. மேற்படிப்புகளை பற்றின தகவல்களை மாணவர்களுக்கு சிறப்பாக எடுத்து கூறி எங்கு படிக்கலாம், எவ்வாறு படிக்கலாம் என்பதையெல்லாம் அவர்களுக்கு ஊக்குவித்து இந்த அமைப்பகமானது செயல்பட்டு வருகிறது. அதிலும் அண்ணா பல்கலைக்கழகம் 10 தரவரிசை பட்டியலில் வருபவர்களுக்கு 50% உதவித்தொகை கொடுத்து அவர்கள் வெளிநாட்டில் படித்தாலும் சரி உள்நாட்டில் படித்தாலும் சரி அவர்களுக்கான அந்த உதவித்தொகை கொடுத்து அவர்களுக்கு கரம் கொடுக்கிறது நமது கல்லூரி. அடுத்ததாக NSS யூனிட், சமூக உணர்வு, தேசிய உணர்வு கொண்ட சமூக ஆர்வலர்களுக்காக உருவாக்கப்பட்ட துறை இந்த NSS துறை. அதற்கு சான்றாக குன்னம் கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்து 27/11/2011 முதல் 2/2/2015 வரை சில மருத்துவ முகாம்களை நடத்தி அங்கிருக்கும் மக்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். இது அந்த NSSின் பணி. அறிவு சார்ந்த சொத்துரிமை காப்பகம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் செல், நமது அறிவு சார்ந்த நமது அறிவில் மலர்ந்த கண்டுபிடிப்புகளை நமது என சட்டப்படி சான்றுரைக்கும் அமைப்பகம்தான் அது. அடுத்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திரையில் தமிழ் பட்டிமன்றம்.
அறிவியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தமிழ் பட்டிமன்றம் நடத்துவது அவ்வளவு வியக்கத்தக்க விஷயம் அல்ல. ஆனால் பொறியியல் கல்லூரியில் ஒரு தமிழ் பட்டிமன்றத்தை நடத்தி தமிழுக்கும் சிறப்பு செய்து வருகிறது நமது கல்லூரி. அடுத்ததாக நமது கல்லூரியின் நடன மற்றும் இசைக்குழு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். நடன குழுவை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இன்று நடக்க இருக்கும் நடனத்தை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் அவர்களின் சிறப்புகளை. ஆக இதுடன் மட்டும் இந்த சிறப்புகள் நிறைவேந்து விடாது. மென்மேலும் நீங்களும் சிறப்பாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் இதில் ஒரு சிறப்பு விட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்னும் அதை நாங்கள் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி அண்ணன் ராகேஷ் அவர்கள் சிறப்பு உரையாற்றுவார்கள். தகவல் தொழில்நுட்பம் துணிவே துணை என்பதை மனதில் கொண்டு துணிவோடும் புத்திசாலித்தனத்துடனும் இயங்கி வரும் துறை தகவல் தொழில்துறை. மேலும் இப்பொழுது இருக்கும் மக்களிடையே கைபேசியானது அதிகமாக உள்ள காரணத்தினால் மென்பொருள் அணு இன்றி ஒரு விலங்கும் அசையாது என்பது நமக்கு தெரியும். அதுபோல் மென்பொருளின்றி இங்கு ஒரு மனிதனும் நடைமுறையில் இருக்க முடியாது என்பதை மனதில் கொண்டு எங்கள் கல்லூரியில் JIT ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் என்ற ஒரு அப்ளிகேஷனானது உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெற்றோர்கள் எளிதில் கல்லூரியை அணுகவும் மேலும் வருகை பதிவேடு மற்றும் தரச்சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்யவும் மிகவும் வசதியாக இந்த மென்பொருளானது அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் பட்டிமன்றம் பற்றி தமிழ் பட்டிமன்றம் மட்டுமல்லாமல் தமிழ் மன்றம் என்றது ஒன்று அமைக்கப்பட்டு இங்கு தமிழ் வழி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பாகவும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகள் போன்றவை நடத்தப்பட்டு அதன் மூலமாக பரிசு பொருட்கள் வழங்கப்படுகின்றன. விடுதி பற்றி கூறியாக வேண்டும். மாணவர்கள் பல மைல்கள் பல தொலைவுகளில் இருந்து வந்து தங்கும் மாணவர்களுக்கு விடுதி என்பது மிகவும் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. அங்கு 24 மணி நேர வைஃபை கனெக்ஷனும் மேலும் விளையாட்டுத்துறை கிரிக்கெட் கபடி போன்ற விளையாட்டுத் துறைகளிலும் மிகவும் மேலோங்கி உள்ளது. இத்தகைய சிறப்பு பெற்ற கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவனாக படிப்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே.